Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ரோபோவை எப்படி அந்த மந்திரப்பு பரிசுந்து ராணிகிட்ட கொடுத்துறாங்க. ராணியை அதை தப்புச்சையில பயன்படுத்தி காட்டையே கோட்டை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. இந்த விஷயத்த தஜ்ஜால்கிட்ட போய் சொல்றான். உடனே தஜ்ஜால் கோபமா வந்து அக்ரம் கிட்ட கத்துறான். அக்ரம் நீங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தஜ்ஜால் அக்ரம் வந்து கத்துறான். அப்ப அக்ரம் நீங்க இதை பத்தி யோசிக்க வேணாம், இருள் இந்த கிண்ணாயிரம் எப்படி சமாளிச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது வாயமுடு உன்னை நம்பி விட்டதுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்துக்க பாத்தியாட்ட மாதிரி சொல்லிட்டு தஜ்ஜால் இன்னொரு சொல்றான். இப்படியே விட்டு அவன் முன்னேறிட்டு போயிட்டு இருப்பான். அவனை நம்பி ஒரு பொசிஷன் நான் நேரடிய களத்துல இறங்குறேன், இதுக்கு மேல என்ன நடக்குன்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப தஜ்ஜால், நஜ்மி அப்புறம் அக்ரம் 3 பேர் வாங்க போய் ஹாத்திம்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹாத்திம் கிட்ட பேச வராங்க. இங்க ஹாத்திம் ஊர் மக்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹாத்திம் நம்ம நஜ்மி தஜ்ஜால பாக்குறான். பார்த்த உடனே அப்படியே கோவமா சொல்றான். அப்ப தஜ்ஜால் பார்த்துறான், உன்னால என்ன அழிக்க முடியாதுடா, நீங்க வந்து வேஸ்ட், ஆனா நான் தான் உன்னை அழி பண்ண உடனே ஹாத்திம் சிரிச்சிலே சொல்றா, இல்லடா நான் தான் உன்னை அழி பண்றேன், ஆமா இங்க இருக்கிறாரு. இப்படியே ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தஜ்ஜால் ஒரு விஷயத்த சொல்கிறான். நீ ஒரு விஷயத்த அதில் ஹாத்திம் இந்த கோட்டைக்குள்ள ஃபுல்லாக பசங்க இருக்கானே, நீ காலடி எடுத்துருச்சுன்னா ஒவ்வொரு பசங்களா கொண்டு வீசிட்டு இருப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஹாத்திம் சொல்கிறான், நான் அந்த குழந்தைகள் தான் வந்தேன், நீ அந்த குழந்தைங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே, நீ இந்த கோட்டைக்குள்ள வராத வரைக்கும் அந்த குழந்தைங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மார்னிங் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹாத்திம் ஊர் மக்கள்ல என்ன பண்ணுறது தெரியாமல் அதிர்ச்சியில் முடிக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் வந்து ஆத்திட்டு பேசணும், இப்போ நம்ம என்ன பண்றது, எப்படி இதெல்லாம் தடுக்கிறது, நம்ம உள்ள போன பண்ணி எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தவன் குறுகுன்னு ஓடி போய் அந்த வெந்நீரா வீட்டுல நெருப்பு வைக்கிற பார்த்தா அந்த நெருப்பு எரிஞ்சோடனே அங்கேருந்து நிறைய எல்வ ஓடி வருது. அதை பார்த்து உடனே ஹாத்திமுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவனு போய் அங்கே இருக்கிற மறுபடியும் நெருப்பு போட்டா பார்த்தா இன்னும் நிறைய எலிய ஓடி வருது. அப்போ ஹாத்திம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், எலிங்கெல்லாம் வெளியே வருதுன்னா அப்போ இங்கே ஏதோ சொல்ல பார்த்து இருக்கு, பாதாளத்தில் இப்போ வழி இருக்கு, அல்லாரம் மட்டும்தான் எலிங்கெல்லாம் வெளியே வருது, அப்போ நாம இது வழியா உள்ள போகலாம், அப்பனா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்ன மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தருடைய உட்கார வைங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். போப்போ கேட்குறான், நீ என்ன பண்ண போற, அதையும் ஒத்துட்டமே எனக்கு புரியுது சொன்னோடனே நீ இருக்குன்னு கவலைப்படுறது போ, என்கிட்ட ஒத்துச்சா இருக்கு, நான் கண்டிப்பா அது நல்லபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் ஆத்தின் போதுவதற்காக அங்கே அப்படியே தோண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுரங்கபாதை தோண்டிட்டு இருக்கிறத பார்த்தா ஹாத்திம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த ராத்தா கிட்ட போய் இதுதான் பிளான், நான் எப்படியாவது உள்ள போய் அங்கே குழந்தைங்களா கொண்டு வந்து வெளியே சேர்த்துறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த எதிரிங்களா அட்டாக் பண்ணலான்ற மாதிரி சொல்றான். ஆமா ஹாத்திம் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சேர்ப்பா வெளில கொண்டு வந்துடலான்றாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் ஆமா அதுதான் கரெக்ட் என்னோடனே சேர்ந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சந்தேகம் வராம இருக்க என்ன மாதிரியே ஒருத்தவங்க எங்க சப்போர்ட்டாகவும் பரவீங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜா சரி நீ கொடுமுறை பண்றான், நான் தனியா போவேன், எங்கால் ஒருத்தர் கூட வரட்டும் அப்படின்றாரு. உடனே ராஜாவோட ஆளும் ஆத்திங் போப்போ 3 பேர் அந்த குரங்க போடுறது எப்படியோ போட்டிக்குள்ள போட்டுக்கான வழியை தெளி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாத்திம் சொன்ன மாதிரியே ஹாத்திமோட ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வீரனை உட்கார வச்சிருக்காங்க. அது எதுங்க சந்தேகம் வரப்படாதுன்னு இப்ப கோட்டைக்குள்ள நுழைஞ்ச ஹாத்திம் உள்ள வந்த அங்க இருக்கிற எதிரிகளோட தாவனை பார்த்து அப்படியே முடிச்சுட்டு இருக்கா. இத்தனை பேர் மீறி எப்படி நம்ம உள்ள போறது, ஆனா அதுதான் வாயில் அது வழியா தான் உள்ள போகணுன்றதை மட்டும் அதுக்கு புரியுது. உடனே இங்க ஒருத்தவன் தனி முன்னிட்டு ஹாத்திம் பாக்குறான். உடனே ஹாத்திம் ஒரு ஐடியா வருது, உங்ககிட்ட ஒரு மந்திர படம் கொடுக்கல அதை குரு அப்படின்னு கேட்கறான். உடனே ஒன்று மந்திர படத்தை கொடுத்தோடனே ஹாத்திம் இருப்பதோ இருந்தோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போறான். அந்த இருக்கிற வீரனை அடிச்சு போட்டுட்டு அவன் வச்சுக்கிற அந்த தண்ணி பக்கெட்ல இருக்கிற தண்ணியை ஹாத்திம் எடுத்துக்கிறான். அதை எடுத்த ஹாத்திம் அதுக்குள்ள அந்த மந்திர பழத்தோட சாண கலக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா கலந்ததுக்கு அப்புறம் ஹாத்திமே அந்த வீர மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த தண்ணி பையை எடுத்துக்கிட்டாங்க போறான். இப்ப வீரர்களுக்கு ஓய்வு நேரம் பெல் அடிக்கிட்டு அந்த இருக்கிற வீரர்களுக்கும் வரிசையா வந்து நிற்கிறாங்க. அப்ப ஹாத்திம் ஒரு வீரனுக்கு அந்த தண்ணியை கொடுத்துருப்பா ஒவ்வொருத்தவங்கள குடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில பேர் மட்டும் என்னது தண்ணி மாதிரி வித்தியாசமான டெஸ்ட் மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஹாத்திம் ஒன்றும் இல்லை, எப்பவும் கொடுக்குற அதே தண்ணி தான் சொல்லி ஹாத்திம் சமாளிச்சிருக்கான். இப்ப வீரர்களோட ஓய்வு நேரம் முடிஞ்சிச்சு சொல்லி பெல் அடிச்சிருக்காங்க. உடனே ஹாத்திம் அப்படா எல்லாருக்கும் நம்ம தண்ணி கொடுத்து முடிச்சு சொன்ன மாதிரி நிற்கிறேன். திடீர்னு ஒருத்த வந்து ஹாத்திம் தோடுறான். உடனே ஹாத்திம் அதிர்ச்சி திரும்பி பார்க்குறான். பார்த்தா என்ன நீ என்ன மறந்துட்டியா, எனக்கு எப்போ தண்ணி கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹாத்திம் அவனுக்கு தண்ணி கொடுக்குறான். அவனுக்கு தண்ணியை குடிச்சிட்டு ஒருவேளை பார்த்து அது உங்க அப்பா 2 மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிருக்கான். இப்போ ஹாத்திம் அப்பாட எப்படியோ தப்பிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு ஓரமாக வந்து வீரர்கள்லாம் மயக்கம் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹோப்போ கேட்குறா, என்ன பண்ண ஹாத்திம் குழந்தை புரியல அப்படின்னோட கொஞ்சம் வேறைய பருவப்போ அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்த்தா ஒவ்வொரு என்ன கொஞ்சம் மயக்கம் போட ஆரம்பிக்கிறேன். ஓ இதுதான் பிளான் ஹாத்திம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹாத்திம் ஆமா வப்போ அப்படின்றான். பார்த்தா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக மயக்கம் போட்டு இங்கே இருக்காருங்க. இப்போ நம்ம தைரியமா எந்த தடை இல்லாமல் உள்ள போலாம் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் சரி ஓட்டியே வாங்க போகலாம் அப்படின்னு மாதிரி போறாங்க. இது மட்டும் கையில் வச்சுக்கோ, யாரை பார்த்தாலும் இந்த தண்ணி தம்மல் சின்ன மாதிரி சொல்றா. இப்போ நம்ம ஹோபோ அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த கிணத்து மேலே வச்சுட்டு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஓரமாக பதுங்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ஒரு துளியாக கீழே வந்து அந்த வாசனை ஹோபோ முக்குள்ள ஹோபோ இப்போ அரமாய்க்கிறதுல உளறிட்டு இருக்கான்.
இப்போ இந்த பக்கம் அரமையத்தில் இருக்க ஹாத்தி மட்டும் எப்படியே நைஸாக உள்ள பொழுது கோட்டைக்குள்ளே போயிட்டான். இப்போ உள்ளே போன ஹாத்திம் இந்த பசங்களை எங்கே அடித்து வச்சு வர மாதிரி சுற்றி முற்றி தேடி பார்க்குறான். ஆனால் எங்கேயுமே கண் படலை. ஆனாலும் முயற்சி பெய்யாமல் ஹாத்திம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போய்கிட்டே தான் இருக்கான். கொஞ்சம் தூரம் போனோடனே ஹாத்திம் எப்படியோ அந்த குழந்தைங்க இங்கே தான் இருப்பான்ற மாதிரி சந்தேகத்தில் திறந்து பார்க்குறான். அந்த நெஜால் அதுக்கப்புறம் திறமை பேசிக்கிட்டாங்க. அதை பார்த்த உடனே ஒரு வீரை வந்து யார் நீ இன்டர்நெட் பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு ஒரு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹாத்திமா அவனை தாக்கிடுறான். அந்த பக்கத்து கேட்டு தஜ்ஜால் வெளில வரான். வெளியே வந்து தஜ்ஜால் மாரட்சத்தில் இருக்கிற ஹாத்திமா நோக்கி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஹாத்திமுக்கு ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டு போனோம், நம்மளை கொல்ல வரானோ அந்த மாதிரி கத்தி ரெடியாக வச்சுருக்கான். இந்த பக்கம் வேகமாக தஜ்ஜால் அந்த வீரரை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஹாத்திமும் கத்தி ரெடியாக வச்சுட்டு இருக்கான். இப்போ வீரரை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்த தஜ்ஜால் அவன் கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி கிட்ட வரான். அவன் வந்த உடனே எல்லாரும் எச்சரிக்கையோடு இருங்க, ஜாகிரதையா இருங்க, ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி ஹாத்திமுன்னு அவனும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். உடனே ஹாத்திமுன்னு நம்மளை பற்றி நம்மகிட்டே சொல்லிட்டு போறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ வெளியே வந்து ஹாத்திம் இருக்கானான்னு செக் பண்ணுறான். பார்த்தா ஹாத்திம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தஜ்ஜால் அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே ஹாத்திமுக்கு சந்தோஷம், எப்படியோ நம்ம போட பிளான் அவன் நம்பிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஹாத்திமும் அப்படியே தைரியமா மறுபடியும் குழந்தைங்க தேடி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மீகா வந்து உள்ள வந்திருக்கிறது ஹாத்திம் தான்ற சந்தேகத்தோட பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சுட்டு உள்ள வந்துட்டு ஹாத்திம் தான் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறான்றத பார்க்கறதுக்கு அதை மீகாவும் பின்னாடியே போடா. இங்கே நம்ம குழந்தைங்க அழைச்சி போய் இடத்த காட்டாங்க. ஹாத்திம் எப்பயோ ஓடி வழி அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க குழந்தைங்க கூட்டத்தை வந்து எப்பயோ குழந்தைங்களை காப்பாற்றிட்டு இருக்கா. இதை பார்த்த மீகா ஆஹா இவன் உள்ள வந்துட்டானா, இது உடனே போய் நம்ம சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து லட்சுமி தஜ்ஜால் அப்புறம் அக்ரம் வந்து இந்த மாதிரி ஹாத்திம் உள்ள வந்துட்டான், அவன் கோட்டைக்குள்ள தான் இருக்கான்னு வச்சுட்டு போன உடனே நான் எவ்வளவோ சொல்லி அவன் உள்ள வந்துட்டான்ல, அவனுக்கு ஒரு பணம் கற்பிச்சு அவனும் நீ இதுன்னு கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே மீகா சொல்ற என்கிட்ட ஒரு வழி இருக்கிறேன், நான் அவனை மாதிரி உள்மாடி எப்படியாவது அங்கே இருக்கிற குழந்தைங்களை திரும்ப செல்லுலி அடிச்சு அவங்க ஆளுநரையும் கூட்டாளியும் சேர்த்து அரைச்சி போட்டுனோடனே சரி நீ திட்டப்படி செய்யி அவனை பலி கொடுத்து வெளியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போவே அவனை நம்ம பலி கொடுத்தாவளோ உள்ள வந்தாவோ எக்காரணத்துக்கு கொடுத்து கோட்டைக்கு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நச்சுமியை போகிறான். நச்சுமியை நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறது பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன், நீங்கள் அவனை தைரியமாக பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம அவனை பலி கொடுத்து அவனோட சக்தியை நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். தஜ்ஜாலும் ஆமாம் அவனுக்கு வலி கொடுத்தா தான் நம்ம இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போ ஆரப்போதில் அவ்வளோ இங்கே இருக்கு. அங்கே வந்து ஹாத்திம் என்ன பண்ணிட்டு இருக்காமா அந்த குழந்தைங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போடா. இப்போ அந்த குழந்தைங்களை எப்படியோ அந்த போட்டை உடைச்சி ஹாத்திம் காப்பாற்றிடுறான். காப்பாற்றின குழந்தைங்க எல்லாம் போட்டை கொடுத்து இவங்க எப்படியாவது பத்திரமா வெளியே கூட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான். இந்த போவும் ஆரப்போதில் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா வந்தது ஹாத்திம் இல்லை, வந்தது மீகா வந்த உடனே ஒரிஜினல் ஹாத்திமா பார்த்துட்டு ஐயோ நம்ம மாதிரி கொண்ட மாதிரி சொல்லிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தொடர்ந்து பார்த்தேன். சப்ஸ்கிரைப்